குட்டி மாமா சேனல். ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்தை வச்சு தாங்க ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதனோட யூசஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. கருப்பு உளுந்தில் கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்துக்கள் அதிக அளவு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எந்த உணவாக இருந்தாலுமே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் எலும்புகள் மூட்டுகளின் வலிமை அதிகரிக்குங்க. கருப்பு உளுந்துல அதிக அளவு நார் சத்துக்கள் இருக்குதுங்க. வாரத்தில் 2 முறையாவது இந்த கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்ருங்க. அப்படி சாப்பிட்டோம்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு அது உறுதுணையாக இருக்குங்க. கருப்பு உளுந்தை 1-2 கழிஞ்சா போதுங்க. ஃபுல் கருப்பு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கழிஞ்சு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கருப்பு பொட்டு இங்கே பாருங்கள் அங்கங்கே பிளாக் டாட்டாக இருக்கும். கருப்பு உளுந்தோட தொல்லியில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. அதனால் நம்ம அதை மிஸ் பண்ண வேண்டாம். அதனால் அதையும் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம். முக்கால்வாசி பொட்டு கழிச்சு எடுத்தாச்சுங்க. ஒரு கால்வாசி பொட்டு மட்டும்தான் இதில் இருக்குது. இந்த கருப்பு உளுந்தை பாயாசம் மாதிரி நான் வைக்க போகிறேங்க. இதில் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா நம்ம அரைக்கும் போது கெட்டியாக அரைச்சிருப்போம். இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொங்கி பொங்கி வரும். நீங்கள் செய்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது நான் கொஞ்சம் அந்த பச்சை வாசமெல்லாம் போகணும் இல்லைங்களா. நம்ம அதை அப்போ சிம்மில் வச்சு கலக்கிட்டுட்டே இருக்கும்போது பொங்கி பொங்கி வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வரும்போது கரும்பு சர்க்கரை, உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு கரும்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது கூடயே 2-3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. அடியில் கட்டி சேரக்கூடாது, அடிப்பாகம் தீயவும் கூடாதுங்க. அந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டே இருங்க. நமக்கு அந்த பாயாச பதம் ஒரு மாதிரி கொல கொலப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பதம் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அந்த பச்சை வாசமும் கண்டிப்பாக போயிருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த பாயாச பதம் வந்துருச்சு. கொஞ்சம் கொல கொல கொலன்னு. இது ரொம்ப ஆரோக்கியமான உணவுங்க. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இதில் கண்டிப்பாக கரும்பு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போடுங்க. தயவு செய்து வெள்ளை சர்க்கரை போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம டிஷ்ஷோட ஹெல்த்தியே போயிருங்க. அதனால் தயவு செய்து வெள்ளை சர்க்கரை போட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி பொங்கி வருது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பொங்குறதெல்லாம் நின்றுச்சு பாருங்கள். இப்போ நல்லா பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. இப்போ அதை நான் எடுத்துட்டு முந்திரி திராட்சை நெய்யில் டோஸ்ட் பண்ணி அதில் போட போகிறேங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரியும் தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அந்த திராட்சை நல்லா பொல்லி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நெய்யில் வதக்குனா அந்த முந்திரி திராட்சை தேங்காய் அதையெல்லாம் நம்ம இதில் கொட்டிடலாம். பொதுவாக குழந்தைகளுக்கு பாயாசம் ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தயவுசெய்து இந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.